வணக்கம். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி, அதாவது 2152 கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கிய மத்திய அரசு. காரணம் என்னன்னு பார்க்கலாம். PMSHRI திட்டத்தின் இணைய வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியான அந்த திட்டத்தில் இணைஞ்சால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க நேரிடும் என்பதால் தமிழ்நாடு அதில் சேரலை. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால் என்னாச்சுன்னா, இப்போது 2152 கோடியை குஜராத், ஊபி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்காங்கன்ற தகவல் வருது. இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது தெரியல. ஒரு மொழியை நம்ம ஏற்றுக்காதது தனிப்பட்ட உரிமை. பெரும்பாலான மக்கள் தமிழ்நாட்டில் தேவையில்லைன்னு சொல்லும்போது அதை தான் அரசு செய்யுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கல, அதனால் உங்களுக்கு நிதி தர முடியாதுன்றதை எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும்? இது மொழி வெறியின் ஒரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே கல்வி, ஒரே கடவுள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது என்ன காரணம்? இது நம்ம மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இதன் பின்னால் இருக்கும் அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 3வது மொழி இந்தியை எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு. ஆரம்பம் முதல்ல இப்போதைக்கு வரைக்கும் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழியானது இந்தி உள்ளே வரும்போது இதனோட தன்மை இழந்துடும் அப்படின்றது தான், இதன் பழமையை இழந்துடும் அப்படின்றது தான் காரணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மராத்தி, குஜராத்தி, பெங்காலி இது போன்ற மொழிகள் பாதி அளவு அழிஞ்சிட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்தியோட தாக்கம் தான். இந்தியை நாடு முழுவதும் திணிச்சிட்டாங்கன்னா என்னாகும்? அனைவரும் கற்றுக்கும்போது தேர்வு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் இந்தியில் கேட்டாவே போதும், எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா, மொழி கற்றுக்கிட்ட பின்னாடி தொடர்ந்து இதோட தாக்கம் பின்காலத்தில் இதுக்கான விதையை இப்போ தூவுறாங்க. பின்காலத்தில் அதை எல்லாம் நடைமுறைப்படுத்திட்ட பின்னாடி என்ன ஆகும்னா, அனைவருக்கும் இந்தியில் கேள்வித்தாள் கேட்கப்படும். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அப்போ எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் இல்லைங்களா? எல்லாம் ஒரே எக்ஸாமும் எல்லோரும் ஒரே கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுவாங்க. அரசு வேலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக எல்லாத்துக்குமே போடுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பிளானை பின்காலத்தில் கருத்தில் வச்சுட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. இது தவறான அணுகுமுறை. ஒரு மொழி அழிஞ்சால் அவனோட இனம் அழிகிற மாதிரி கிடக்குது. அந்த மொழி மறையும் போது அவனோட வாழ்க்கை தன்மை, இனம், பண்பாடு, நாகரிகம், வரலாறு இது எல்லாமே மறைக்கப்படும்னா இதனோட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அதெல்லாம் அழிச்சிட்டு இவங்க ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வரதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும். இதை தமிழ்நாடு ஒரு சிந்தனை உள்ள மாநிலம்தான், அதில் குறை சொல்ல முடியாது. எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா பிற்காலத்தை கணக்கில் வச்சு தான் சொல்கிறாங்க. இப்போது சமீபத்தில் மராத்தி மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தி மொழி அழிஞ்சிட்டு வருது. அரசு அலுவலகங்கள் இனிமேல் மராத்தி மொழி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த முதல்வர் அறிக்கை கொடுத்துருக்கிறதுலேருந்து என்ன தெரியுது? இந்தியோட ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சுன்றது தெரியுது. இது போல் சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க அதில் இணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். இதை ஏன் மத்திய அரசு தொடர்ந்து திணிச்சிட்டு வர்றாங்க? அப்படி இல்லைன்னா நாங்கள் நீதி கொடுக்க மாட்டோம், ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு மொழியும் காக்க வேண்டியது மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரே மொழியாக பண்ணணும்னு துடிக்கிறாங்க. ஏன் இந்த வெறித்தனம்? அப்போ உங்களோட அஜெண்டா ஹிந்தி மொழியை பிரகடனப்படுத்தணும்.
இந்துக்களை பிரகடனப்படுத்தணும். இந்துக்களை பிரகடனப்படுத்துங்க. நானும் இந்து தான்றதுல பெருமை கொள்கிறேன். அது விஷயம் கிடையாது. ம், அந்தந்த கம்யூனிட்டி வந்து சுதந்திரமாக வாழணும். கிறிஸ்டினா அவங்க சுதந்திரமாக இருக்கணும். அதர் கம்யூனிட்டி போய் நீங்கள் மதத்தில் சேருன்றது தப்பு. இந்துவோட நீங்கள் உங்களோட வாழ்வியலை வாழுங்க. மேலும் முஸ்லீமா நீங்கள் சுதந்திரமாக உங்களோட சடங்குகளை இது பண்ணுங்கள். எல்லாம் கலந்தது பன்முகத்தன்மை கொண்டது தான் இந்த இந்தியா. பல மொழிகள் பேசும் மாநிலங்கள் எல்லாம் ஒன்றடிக்கிறது தான் இந்தியா. பல்வேறு மாநிலங்களுடைய பல்வேறு மொழி பேசக்கூடியவங்களோட பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்ட நாடு தான் இந்தியா. இப்படி இருக்கிற இந்தியாவை ஒரே அஜெண்டா கையில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பல நாளாக நடந்துகிட்ருக்குது. ஆனால் மொழிகளுக்கெல்லாம் முதன்மையான தமிழ் மொழி ஏன் இதை ஏற்றுக்க மறுக்குது அப்படின்னா இதுதாங்க காரணம். மேலும் பார்ப்போம்.